பிரம்மதேவன் தன்னுடைய 8 கண்களை கொண்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டார். இதனால் இத்தலம் எண்கண் என்றானது. திருவாரூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எண்கண் திருத்தலம். இங்கு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் சிவனுக்கானது என்றாலும் இங்கு முருகப்பெருமானே பிரதான தெய்வமாக இருக்கிறார். 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம் இது. சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் ஆகிய 3 தலங்களையும் மயில் மேல் அமர்ந்த குலத்தில் காட்சி தரும் ஆறுமுக பெருமான் சிலைகள் ஒரே சிற்பியால் வடிவமைக்கப்பட்டவை. முருகப்பெருமான் 6 முகமுடன் அருள்கிறார். முன்புறம் 3 முகம், பின்புறம் 3 முகம் கொண்டிருக்கிறார். 12 கரங்களில் வேல், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூலம், வில், கேடயம், சேவல் கொடி, அங்குசம் தாங்கியிருக்கிறார். மூலவரான ஆறுமுக பெருமான் மயில் வாகனத்தில் தனியாக அமர்ந்த கோலத்தில் அருள்கிறார். அவருக்கு இருவரும் வள்ளி தேவயானை இருவரும் தனித்தனியாக வீட்டிருக்கின்றனர். தளத்தில் கண் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் இறைவனை வேண்டி வழிபட்டால் அந்த குறை விரைவில் அகலும் என்பது நம்பிக்கை. கண் பார்வை குறை உள்ளவர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் விசாக நட்சத்திரம் ஒன்றும் குமார தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானுக்கு சண்முகார்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இப்படி தொடர்ந்து 12 மாதங்கள் வழிபட்டால் கண் குறைபாடு நீங்கும் என்பது ஐதீகம். ஆறுமுகன் சிற்பத்தில் கதை முத்தரச சோழன் என்ற மன்னனின் உத்தரவுப்படி சிக்கல் என்ற ஊரில் உள்ள முருகப்பெருமானின் சிலையை வடித்தார் ஒரு சிற்பி. அதன் அழகில் மயங்கிய மன்னன் இதுபோல் வேறு ஒரு சிலையை செய்துவிடக் கூடாது என்பதற்காக சிற்பியின் வலது கட்டை விரலை வெட்டிவிட்டான். கட்டை விரலை இழந்த நிலையிலும் கூட அந்த சிற்பி எட்டுக்குடியில் மற்றொரு முருகன் சிலையை சிக்கலில் உள்ளது போலவே வடித்தார். இதனால் கோபம் கொண்ட மன்னன் சிற்பியின் 2 கண்களையும் பிரித்து விட்டான். சமீவனம் என்ற இத்தலத்திற்கு வந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் மீண்டும் ஒரு முருகன் சிலையை வடித்தார். இப்போது ஒளிபட்டு அவரது கையில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டது. அந்த ரத்தம் கண்களில் பட்டு சிற்பிக்கு கண் பார்வை வந்தது என்பது இத்தல சிறப்பு. தினமும் ஒரு யாத்திரை உங்களுக்காக. நாளை மற்றும் ஒரு யாத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.